ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி ஆவணியுடைய 17ஆம் நாள் திங்கட்கிழமை சோமவதி அமாவாசையானது வருது. இந்த அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலா ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த சோமவதி அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி ஆவணி அமாவாசைனா என்ன, சிம்ம ராசியில் சூரியன் சந்திரன் கூட்டணி இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது, உங்கள் ராசிகளுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் இந்த நாளில் செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆவணி அமாவாசையுடைய சிறப்பை பார்க்கலாம். துலா ராசிக்காரங்க ஆவணி அமாவாசையுடைய சிறப்பு தெரியலனா இந்த வீடியோவில் ஆவணி அமாவாசையுடைய சிறப்பை தெரிஞ்சுக்குங்க. அமாவாசை பிது தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றிற்கு ரொம்ப உகந்த நாளாக கருதப்படுது. குலதெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வழிபாடு இந்த நாளில் செய்கிறது ரொம்ப நல்லது. அதாவது அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. முடியாதவங்க இந்த நாளில் உங்கள் இஷ்டதெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல கூட நீங்கள் உங்களுக்கு வழிபாடு செய்யலாம், வீட்டிலையும் செய்யலாம். இந்த ஆவணி அமாவாசையை முன்னிட்டு ஏராளமானோர் புனித நீர்நிலைகளில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பாங்க. அந்த தர்ப்பணம் அளிக்கக்கூடிய விஷயங்களை நீங்களும் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் இந்த ஆவணி அமாவாசை அன்னைக்கு ஃபாலோ பண்ணலாம். ஆவணி மாதத்தில் சிம்ம ராசியில் சூரியன் புதனோடு சந்திரன் இணைந்திருக்கிறாரு. தந்தையின் வீட்டில் தாய் பயணம் செய்வது சிறப்பு என்பது நமக்கு தெரியாது. முதல்ல தெரிஞ்சுக்குங்க, தந்தையுடைய வீட்டில் தாய் பயணம் செய்வதாக இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. எனவே இந்த நாளில் நம்ம மறைந்த முன்னோர்களுக்கு பிதிர்காரியங்களை மறக்காமல் செய்ய வேண்டும். அமாவாசை திதி என்று ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் அந்தந்த வீட்டு பித்திருக்கள் நின்று கொண்டு தங்களுக்கு தரப்படக்கூடிய எள் கலந்த தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்கு காத்து கொண்டிருப்பாங்க. அதனால் ஒவ்வொருவர் வீட்லேயும் கண்டிப்பாக எள் தண்ணீர் இறைத்து வழிபாடு செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். அமாவாசை தினம் வீட்டில் தர்ப்பணம் செய்து அவர்களுக்கு எள் கலந்த தண்ணீரை தரப்படவில்லை என்றால் அவர்கள் ஏமாற்றம் அடைந்து வருத்தப்பட்டு கோபத்தோடு செல்வார்கள் என்பது சொல்லப்படும். ஒரு சிலர் பித்ருக்கள் அப்படி வருத்தப்பட்டு செல்வது மட்டும் இல்லாமல் சாபம் கூட தந்துவிட்டு செல்வாங்களா. அந்த மாதிரியான சாபங்கள் நாம் பெறக்கூடாதுங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு இந்த நாளில் தர்ப்பணம் பண்ணுவதை இவ்வளோ தூரம் ஷேர் பண்ணுறேன். வீட்டில் பசியோடு வாடக்கூடிய தனது வயதான பெற்றோர்களுக்கு சாப்பாடு கொடுக்காமல் தெய்வத்திற்கு சக்கரை பொங்கல் பழங்கள் போன்றவற்றை நைவேத்தியம் செய்வதாலும், ஆடையின்றி பெற்றோர்கள் கஷ்டப்படும் போது தெய்வங்களுக்கு பட்டு வஸ்திரங்களை அணிவிப்பதாலும் எந்த பலனும் கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு பித்ரு தோஷத்தை போக்குறதுக்கு பித்ருக்களை திருப்திப்படுத்த பாருங்கள். பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டிய மாதத்தில் தர்ப்பணம் நடைபெறக்கூடிய நாளுக்கு முன்பாக தர்ப்பணம் செய்பவர் தனது வீட்டில் தினசரி தெய்வங்களுக்கு செய்யக்கூடிய பூஜையை தவிர வேறு எந்த ஒரு விசேஷமான பூஜைகளையும் ஹோமத்தையும் செய்யக்கூடாது. மறைந்த முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய சீர்திருத்தங்களும் தர்ப்பணங்களும் நமது குடும்பத்தாரருடைய நன்மைக்காகவே செய்யப்படுகிறது. ஆகவே தவறாத சீர்திருத்தையும் தர்ப்பணங்களையும் இந்த நாளில் செய்ய வேண்டும். மிக கடுமையான பிதுர்தோஷ உடையவர்கள், பல காலமாக பித்ரு ஆராதங்களை செய்யாத பாவத்துக்கு ஆளானவர்கள்லாம் ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலத்துக்களுக்கு சென்று தில ஜாமம் செய்வது மிகவும் அவசியம். அதாவது திலஹோமோ. இந்த திலஹோமோ வேத அறிந்த ஆச்சாரியர்கள் தான் செய்ய வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசையில் அன்னதானம் செய்ய முடியாதவங்க தை ஆடி புரட்டாசி அமாவாசையில் அன்னதானம் செய்ய வேண்டும். புரட்டாசி அமாவாசையில் செய்தால் 12 ஆண்டுகளாக அன்னதான தர்ப்பணம் செய்த தோஷம் நீங்கும். நகரங்களில் வசிப்பவர்கள் அமாவாசை அன்று ஏழை குழந்தைகளுக்கு அல்லது ஆதரவற்றவர்களுக்கு முன்னோர்களை நினைத்து அன்னதானம் செய்ய வேண்டும். இதர தானங்கள் தருவது அவரவர் வசதியை பொறுத்தே. இந்த நாளில் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை தினம் என்பது முன்னோர்கள் வழிபடக்கூடிய தினமாக கடைபிடிக்கப்படுது. அன்று நாம் முன்னோர்கள் நினைத்து குறைந்தபட்சம் எள்ளும் தண்ணீரும் வார்த்து வழிபட்டாலே நம்ம துன்பங்கள் தீர்ந்து இன்பங்கள் பிறக்கும் என்பது நம்பிக்கை. அமாவாசை தினமான இந்த நாளில் மேசராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு.
மேசராசியில் கட்டாயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சிவாலயம் சென்று வழிபடுவது செல்வ வளத்தை சேரும். ரிஷபராசிக்காரங்க இந்த நாளில் முருகப்பெருமான சந்ததிக்கு சென்று வழிபாட வேண்டியது அவசியம். இப்படி ஒவ்வொரு ராசிக்காரங்களும் இந்த நாளில் அவங்களோட இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. இப்படி சிறப்புகள் கொண்ட இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும். அதில் துலா ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலைவிதி மாறும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ண போகிறேன். துலா ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலைவிதி மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. துலா ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு தகுந்த தீர்வுகளை கண்டறிவதன் மூலம் தொழில் விஷயங்களை சரி செய்யலாம். வீடு மற்றும் உடல்நல தொடர்பான விஷயங்களில் செலவுகள் ஏற்படும். வாழ்க்கையில் உங்கள் முயற்சிகள் நோக்கத்தில் தெளிவாக இருக்கணும். தொழிலில் அதிக கடமையுடையவராக நீங்கள் மாறக்கூடணும். தந்தையோடு தவறான புரிதல் இருக்கலாம் மற்றும் குழந்தைகளுடைய ஆரோக்கியமும் இந்த அமாவாசைக்கு பிறகு கவலை அளிக்கும். அதனால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த அமாவாசைக்கு பிறகு உடல் ரீதியாக நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உங்கள் காதல் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. குடும்பத்தில் உறவு நிலை இந்த அமாவாசைக்கு பிறகு மிதமானதாக இருக்கும். வாழ்க்கை துணையுடன் உறவில் முன்னேற்றம் இருக்கலாம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து அமைதி நிலவும். சில சமயங்களில் வாழ்க்கை துணையோடு வாக்குவாதம் ஏற்படலாம். அதன் காரணமாக உங்கள் வாழ்க்கை துணை உணர்ச்சி வசப்பட நேரலாம் மற்றும் கோபத்தின் மூலம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தலாம். இந்த அமாவாசைக்கு பிறகு அதிக செலவினங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ காதல் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் அதிக உணர்ச்சி வசப்படாத மாதிரி நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் நிதிநிலை பார்க்கும்போது இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு சம்பாதித்த பணத்தை சேமிப்பதில் சிரமம் ஏற்படும். சில அம்சங்களில் அதிர்ஷ்டம் இருந்தாலும் பணவரவில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். இந்த டைம் நிதிநிலை செழிக்க அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். மருத்துவ செலவுகள் இருக்கலாம், அதனால் கொஞ்சம் மருத்துவ செலவுகளை பார்த்துக்குங்க. நிதிநிலை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் இந்த மாதிரி இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோகம் பார்க்கும்போது இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசிக்காரங்களுக்கு உத்தியோக முன்னேற்றம் மற்றும் வேகம் வந்து கூடும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதோடு பணியிடத்தில் ஓரளவு நிம்மதியும் சுகத்தையும் காண்பீங்க. பணியிடத்தில் பணிபுரியக்கூடிய பெண் பணியாளர்கள் இந்த டைம் உங்கள் சாதனைகளில் நீங்களை வெற்றி பெற உதவாக இருக்கும். பங்கு சந்தை மற்றும் அதிகாரம் மூலம் உத்தியோகத்தில் அதிக லாபம் எதிர்பார்க்கறது பூர்த்தியாகும். இந்த அமாவாசைக்கு பிறகு பணியிடத்தில் குழு உறுப்பினர்கள் சக ஊழியர்கள் மாறுவதை காணலாம். அது உங்களுக்கு நல்லது தான். இவங்க இப்பெல்லாம் மாறுவாங்களா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இந்த மாதிரியான மாற்றம் இந்த அமாவாசைக்கு பிறகு உண்டு. அதுக்கப்புறம் தொழில் செய்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்கள் ராசிக்காரங்களுக்கு வியாபாரம் இந்த அமாவாசைக்கு பிறகு வளர்ச்சியும் அதன் மூலம் நிதி வளத்தையும் காண முடியும். கூட்டாண்மை வணிகங்கள், வணிகத்தின் கட்டமைப்பு மற்றும் நிதியளிப்பில் மாற்றங்கள், உங்களுக்கு திருத்தங்கள் இதெல்லாம் உள்ளாகிற மாதிரி இருக்குது. வியாபார வருமானம் கூடும். மேலும் புதிய அரசாங்க விதிமுறைகளால் ஆதாயம் கிட்டும். பாதுகாப்பான முறையில் தொழில் முதலீடுகளை மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த அமாவாசைக்கு பிறகு தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆரோக்கிய ரீதியாக இந்த அமாவாசைக்கு பிறகு தூக்கமின்மை பிரச்சனை தொடர்ந்து கவலை அளிக்கும். அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில சமயங்களில் கவனம் இல்லாமல் இருக்கலாம். பிள்ளைகள் ஆரோக்கியத்தில் பின்னடைவு சந்திக்கலாம். ஆரோக்கிய விஷயத்தில் ஃபஸ்ட்டே சொன்னது போல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். அப்புறம் மாணவர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு கல்வியில் உற்சாகம் இருக்கும். இந்த காலகட்டம் அறிவு மற்றும் ஞானம் மேம்படும். புதிய கருத்துக்களை கற்கும்போது சில நேரங்களில் கவனம் இல்லாமல் இருக்கலாம். மாணவர்கள் இந்த டைம் திறமையை வளர்த்து கொள்ள தொழில் சார்ந்த பாடங்கள் மற்றும் படிப்புகளில் கவனம் செலுத்தணும். இது மாணவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் துலா ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு நிறைய கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கவனமாக இருங்க. இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு சுப தேதிகள்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2, 3, 4, 5, 11, 12, 13, 14, 23, 24, 25, 26, 29, 30. உங்களுக்கு அசுப தேதிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 6, 7, 15, 16, 17, 18, 19. ஸோ இந்த மாதிரி சுப தேதிகள் அசுப தேதிகள் என இந்த தேதிகள் முதற்கொண்டு எல்லாமே அமாவாசைக்கு பிறகு எப்படிங்கிறத ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோவை பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு இன்னொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.